பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன். சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா வ ஹபீபினா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். எங்களுடைய நஹு பாடத்தினுடைய முதலாவது அமர்வு இது. அதாவது இமாம் அப்துல் காஹிர் அல் ஜிர்ஜானி அல்லது அல் ஜுர்ஜானி என்று அழைக்கப்படக்கூடிய பேரறிஞரால் எழுதப்பட்ட ஒரு மிக அருமையான புத்தகம்தான் அல் அவாமிலுல் மிஆ, 100 ஆமில்கள் என்கிற அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய பாட வகுப்புகளில் படிக்க போகிறோம். இந்த நூலாசிரியரை பொறுத்தவரையில் அவர் ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டு காலப்பகுதிகளில் வாழ்ந்த ஒரு பேரறிஞர். அதிலும் குறிப்பாக வட ஈரானினுடைய ஜுர்ஜான் அல்லது ஜிர்ஜான் மாநிலத்தில் பிறந்தவர். அப்போ வட ஈரான் அப்படிங்கிறது அந்த காலங்களில் பாரசீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாரசீக ஒரு அறிஞர் தான் இவர். இவருக்கு பெரிய அளவு இவருடைய புகழ்கள் அரபுலகத்தில் பேசப்படாட்டியும் இவர் பிரபலமானவர் 2 விஷயங்கள்ல பிரபலமாக இருக்கார். இந்த நூலாசிரியர் இவருடைய இயற்பெயர் அப்துல் காஹிர் இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு முஹம்மத் அல் ஜுர்ஜானி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவர் ஸ்பெஷல் 2 விஷயங்கள்ல. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இவர் குர்ஆனுடைய மொழிநடை அற்புதத்தை விளக்குறதுல வித்துவானாக இருந்திருக்காரு. ஏஜாசுல் குர்ஆன். இதை இன்னும் ஒரு மாதிரி சொல்வதாக இருந்தால் பலாகத்துல் குர்ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. குர்ஆனுடைய அந்த மொழிநடை அழக மிக தெளிவாக விளங்கப்படுத்துறதுல அவர் கடும் பாடுபட்டு இருக்காரு. அல் குர்ஆனின் அற்புதமே அதனுடைய சொல் நடைதான், வசன அமைப்பு தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விளங்கப்படுத்தி இருக்காரு. அதுல அவர் ஸ்பெஷலான ஒரு ஆள். 2வது இவருடைய விசேஷம் நஹு சர்ஃப் துறை தான். அதுல அவர் அவருடைய கைவந்த கலை அவர் காட்டியிருக்காரு. அவர் நிறையவே நஹு சர்ஃப் சம்பந்தமான புத்தகங்கள் அவர் எழுதியிருக்காரு. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இமாம் ஜுர்ஜானியினுடைய வாழ்க்கை குறிப்பு சம்பந்தமான ஒரு சின்ன பிடிஎஃப் ஒன்று உங்களுக்கு தருவோம். அதில் இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இமாம் ஜுர்ஜானி ரஹிமஹுல்லா அவங்க நஹு துறையில் அவரால் எழுதப்பட்ட பிரபலமான புத்தகங்கள்னு சொல்லி பேசப்படுறது அல் முகுனி என்கிற புத்தகம் தான். அந்த முகுனிங்கிறது அவருடைய உஸ்தாத் அலி அல் ஃபாரிசி அவர் எழுதின ஈலாஹ் என்கிற கிதாபினுடைய விரிவுரை நூல் தான் அல் முகுனி ஷர்ஹுல் ஈலாஹ் என்கிற புத்தகம். அது நஹூல் அவர் எழுதிய ஒரு பிரபலமான புத்தகம். நஹூல எழுதப்பட்ட புத்தகங்களை நீங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், அது 2 வகையில எழுதியிருக்கிறாங்க. ஒன்று அத்தரிக்கத்து தக்லீதியாண்டுவாங்க அல்லது அத்தரிக்கத்துல் கலாசிக்கியாண்டுவாங்க. சம்பிரதாய முறைப்படி அந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ல புத்தகத்தை கொண்டு போயிருப்பாங்க. எப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு இஸ்ம்களை பற்றி, ஃபியலை பற்றி, ஹர்ஃப்களை பற்றி அடையாளப்படுத்துகிற, அதுக்கு பிறகு அதனுடைய அமல்களை பற்றி வழங்கப்படுத்துகிற, அதுக்கு பிறகு ஜும்லாக்கள் சம்பந்தமாக அப்படின்னு போயிட்டு இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட இஸ்ம், ஃபியல், ஹர்ஃபு அதனுடைய அவாமில்கள் எல்லாமே உள்ளடக்குவாங்க. அதை இன்னும் ஒரு படி மேலேறி சொல்வதாக இருந்தால், இந்த நலரியத்துல் ஆமில் சம்பந்தமான விஷயம் பேசும் பொழுது 4 விஷயம் வரும் இல்லையா? ஒன்று ஆமில், மற்றது மஅமூல், மற்றது அமல், மற்றது அசருல் அமல் அல்லது அலாமத்துல் ஏராப் அப்படின்னுவாங்க. இந்த 4 விஷயங்களும் உள்ளடக்கிற மாதிரி ஆமில்னால் அமல் செஞ்ச அந்த காரணி என்ன. உதாரணமாக மின் ஒரு ஹர்ஃபு, ஒரு மின் ஹர்ஃபுல் ஜர், அது ஒரு ஆமில். அது இஸ்மில் ஜெர் என்கிற தாக்கத்தை ஏற்படுது. எனவே இஸ்ம் மஅமூல், மஜூரான அந்த இஸ்ம் மஅமூல், அதை செஞ்ச வேலை ஜெர்ரு என்கிற வேலையை செஞ்சிருக்குது. எனவே அதான் அதனுடைய அமல். அசருல் அமல் அல்லது அதோட அலாமத்து என்னன்னு கேட்டால் ஃபத்ஹா, அந்த கஸ்ரா என்கிற அந்த குறியீடு. மினல் பைத்தின்னு சொல்லச்ச மின் ஆமில், அல் பைத்திங்கிறது மஅமூல், மினல் பைத்தி என்று வரக்கூடிய அந்த கஸ்ரா என்ன அந்த ஜெர்ரு, அது அமல். ஜெர்ரு அமல் அங்கே நடைபெறக்கூடிய அசர் தாக்கம் என்னென்றால் கஸ்ரா வழியாகி இருக்குது. அப்போ இந்த 4 விஷயங்களையும் முழுமையாக உள்ளடக்கின மாதிரியான நஹு கிதாபுகள் இருக்கு. அப்படி புத்தகங்கள் தான் நிறைய இருக்கு. உதாரணமாக
மத்துனுல் ஆஜுருமியா, அதே மாதிரி கத்துருன்னதா, அல்ஃபியத்து பின் மாலிக், இதெல்லாம் அந்த மாதிரி டைப்ல எழுதுறது. ஆனால் இமாம் அவங்க எழுதினது வந்து அப்படி இல்லை. அவ இவர் எழுதின புத்தகத்தை பொறுத்த வரையில அந்த ஆமில மட்டும் என்னது டார்கெட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்த மற்றவைகளை பற்றி என்னது அவரு விரிவாக பேசியோ அல்லது எழுதவோ இல்லை. அவர் எழுதினது வந்து என்னது வெறுமனே ஆமில்களை மாத்திரம்தான். அப்ப அந்த அடிப்படையில் அவர் 100 ஆமில்கள் சம்பந்தமாக இந்த புத்தகத்தில் அவர் என்னது எழுதியிருக்கிறார். இமாம் அவங்களை பற்றி இன்னும் சொல்வதாக இருந்தால், இமாம் அவங்களோட அந்த பிறந்த திகதி மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டில்லை. ஆனால் அவருடைய அந்த இறப்பு கால பகுதி பதிவு செய்யப்பட்டிருக்குது. நிறைய பேர் சொல்றாங்க வந்து என்னன்னு கேட்டால் அவர் வந்து ஹிஜ்ரி 571 கால பகுதிகளில் மாதிரி எனது மௌத்தா போயிருக்கலாம். எனவே அவர் வந்து ஒரு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அறிஞராக அவங்க வந்து கூடுதலான ஆக்கள் பார்க்குறாங்க. இந்த இமாம் அவங்க வந்து பெரிய அளவு கல்வி பயணங்கள் மேற்கொண்டு அவர் அதற்காக வேண்டி பிரயத்தனங்கள் மேற்கொண்ட மாதிரி நமக்கு வழங்கலை. அவர் வந்து அவருடைய ஊர் ஜுர்ஜான் என்கிற அந்த பகுதியில இருந்தே நஹு, சர்ஃபு, பலாக துறைகள்ல பாண்டித்தியம் பெற்றிருக்காரு. பெரிய வசதியாக ஆடம்பரமாக அவர் வாழ்ந்த மாதிரியும் நமக்கு என்னது தகவல்கள் இல்லை. ரொம்ப ஏழையாக கஷ்டப்பட்டவர் வாழ்ந்திருக்காரு. அதனாலதான் இமாம் அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வச்சு வாழ்க்கையின் மீது ஒரு வகையான அவருக்கு ஒரு விரக்தி வருது. இமாம் ஜுர்ஜானிக்கு வாழ்க்கையின் மீது விரக்தி வருது. சில சந்தர்ப்பங்களில் சில மனிதர்களுக்கு அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல அறிவு, ஆற்றல், எல்லா திறமைகளும் அவங்களுக்கு இருக்கும். ஆனாலும் என்னது அவங்களுக்கு வந்து பெரிய அளவு பொருளாதார வசதிகள் இருக்காது. அப்படி நிறைய மூளை மாதிரி இருக்காங்க. என்ன எல்லா வகையிலையும் எனது அறிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் என்னது அந்த இது இருக்காது, என்ன செய்யாது, வசதி வாய்ப்புகள் இருக்காது. ஒரு கட்டத்தில் வச்சு அவருக்கு அந்த படிப்பு, கல்வி, அறிவு, என்னது பகுத்தறிவாத சிந்தனை மீது ஒரு வகையான வெறுப்பு வருது. வெறுப்பு வந்து அவர் ஒரு செய்தி ஒன்று படிப்பார். இந்த மத்தாக்கள் கொஞ்சம் மைக்கை வந்து என்னது மியூட் பண்ணி வைங்க லேசி, ரைட். அப்போ அவர் சொல்கிறார் எப்படின்னு கேட்டார், ஒரு கட்டத்தில் வச்சு அவர் அந்த அதிருப்தியான கட்டத்தில் அவர் படித்த ஒரு பைத்து ஒன்று பிரபலமாக நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பைத்து தான், மதுசலவை நம்மளுக்கு தெரியும். அவர் சொன்னார் எப்படின்னு கேட்டால், கப்பிர் அலல் அக்லியா ஹலீலி வமில் இலல் ஜஹ்லி மைல ஹாயிமி வகுன் ஹிமாரன் தஇஷ் பிஹைரின் ஃபஸ்ஸஅது ஃபி தாலிஇல் பஹாயிமி அப்படின்னு. அது உண்மையிலே ஒரு அருமையான செய்தி ஒன்று. அது என்ன சொல்றாருன்னால், கப்பிர் அலல் அக்ல், ஒரு ரிவாயத்தில் அலல் இல்முன்னு இருக்கு இல்லையா, கப்பிர் அலல் இல்மியா ஹலீலி, நண்பனே அறிவை மரணித்ததாக எண்ணி அதற்கு நீ ஜனாசா தொழுகை நடாத்து. அறிவு அது இறந்து விட்டதாக எண்ணி 4 தக்பீர்கள் கட்டி அதுக்கு ஜனாசா தொழுகை நடத்து. ஏன் தெரியுமா? வமில் இலல் ஜஹ்லி மைல ஹாயிமின், ஒரு காதல் பித்தனை போல் அறியாமை என்கிற ஜஹ்லின் பக்கம் நீ நாட்டம் கொள். வகுன் ஹிமாரன், கழுதையை போல் நீ ஆகிவிடு. தஇஷ் பி ஹைரின், இந்த உலகத்தில் நீ ஹிமார்னு நம்ம எதுக்கு சொல்லும், கழுதண்டு, படிப்பறிவே இல்லாதவன் கழுதை மேய்க்கிறவன் கழுதன்றுவோம். அப்போ கழுதையாக நீ இருந்து விடு. தஇஷ் பி ஹைர், நீ நல்ல முறையில் வாழ்ந்துடுவ இந்த உலகத்தில். உண்மையிலே ஃபஸ்ஸஅத், சுபீட்சமான மகிழ்ச்சி அடைந்தவன் யார் தெரியுமா? ஃபி தாலிஇல் பஹாயிமி, இந்த பொதுமக்கள் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்தவன் தான் அப்படின்றாரு. உண்மையில் இந்த நட்சத்திரங்களை வச்சு சகுனம் பார்க்கறது அல்லது ஜாதகம் பார்க்கறது, ஐதீகம் பார்க்கறதுலாம் மார்க்கத்தில் இல்லை. அவர் அந்த ஒரு கட்டத்தில் அவர் வாழ்க்கையின் மீது விரக்தி வந்து அப்படி படிச்சிருக்காரு. எனது சந்தோஷமானவன் யார் தெரியுமா? ஃபஸ்ஸஇது, அதாவது சந்தோஷமானவன் என்பவன் ஃபி தாலிஇல் பஹாயிமி, தாலின நட்சத்திரம், அல் பஹாயிம் என்கிறது என்னது, இந்த இடத்துல நாட்டம் வந்து பஹீமத்தின மிருகங்கள் அல்ல, அந்த பொதுமக்கள், அதாவது படிக்காத பாமர மக்கள், அவங்க பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்தவன் தான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்றான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கட்டத்தில் வச்சு படிச்சிருக்காரு. உண்மையிலே அப்படி சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் அப்படி சொல்லியிருக்காரு. இப்போ பொதுவாக உங்களுக்கு தெரியும் தானே, 27 நட்சத்திரங்களை, 27 வகையான நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 வகையான நட்சத்திரங்களின் அடிப்படையில் தான் என்னது இந்த ஜாதகம் எல்லாம் பார்ப்பாங்க. அதில் 28வது தான் என்னது நம்ம எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த அபுஜத் கணக்கில் வரக்கூடிய நட்சத்திரம். அப்போ அசுவினியில இருந்து ரேவதி வரைக்கும் 27 வகையான நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றுலையும் பிறந்தவனுக்கு ஒவ்வொரு இதுகள் சொல்லுவாங்க. என்ன இதில் பிறந்தவன் இப்படி அப்படி இப்படின்னு எல்லாம் என்னது சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எதில் பிறந்தீங்கிறது மிக முக்கியம். அது இதை ராசி பலன் மட்டும் பார்த்து போதாதே, லக்னத்தையும் பார்க்கணுமே ஒருத்தர். அப்போ அந்த லக்னம்ங்கிறது வந்து தன்னுடைய பிறப்பு நேரம், தேதி, ஊர், அதெல்லாம் வச்சு என்னது
ஜோதிடர்கள் பார்க்குற அந்த விஷயம். அப்போ உண்மையிலேயே வந்து மிகவும் பாக்கிய சான்களாக நம்ம யாரை பார்க்குறோம்? பொதுவாக ஜாதகத்தில் வந்து அல்லது ராசி பலன் பார்க்குறதுல மிதுனம் அதில் பிறந்தவன் தான் மிச்சமே சிறந்த ஆளுவாங்க. அதே மாதிரி மேஷம், சிம்மம், விருச்சிகம், மகரம் போன்றவைகளில் பிறந்தவங்க சிறந்த தலைமைத்துவ பண்புள்ளவங்க இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம நம்புறல்ல. இதெல்லாம் என்னது ஷிருக்கு அப்படி இல்லையாப்பா? மிகப்பெரிய பாவமா இல்லையா ஜாதகம் பார்க்கறது, இந்த ராசி பலன் பார்க்கறதுங்கிறது? ஆனா அவர் வந்து அப்படி உருவம் விட்டுருக்காரு. என்னது என்னது படிச்ச ஒரு பிரசுரமும் இல்லை, மடையன் மாதிரி இது வழியை தெரிஞ்சு போய் கூட என்னது கொஞ்சம் வசதியா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப இவர் வந்து இமாம் இமாம் அப்துல் காஹிர் அல் ஜுர்ஜானி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசேஷம் வந்து எதுக்குத்தான் நகு அதே மாதிரி சரஃபு பலாகா துறையில தான். அந்த வகையில அவரால் எழுதப்பட்ட அந்த 100 அமாமில்களை உள்ளடக்கின அந்த புத்தகம் உண்மையிலே ஒரு அருமையான புத்தகம். அந்த புத்தகத்துல வந்து நாங்க 100 ஆமில்கள் சம்பந்தமாக விரிவாக படிப்போம். முதலாவது செய்தி நம்ம படிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த ஆமில்னா என்ன அப்படின்றத பத்தி படிக்கணும். முதலாவது ஆமில்னா என்ன அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது வந்து இந்த ஆமில படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன என்கிறத பத்தி தெரிஞ்சு கொள்ளணும். அந்த அடிப்படையில் நம்ம முதலாவது சொல்லுவோம் என்னன்னு கேட்டால், ஆமில் என்கிறது வந்து என்னடா ஒரு அது ஒரு காரணி. ஆமிலுக்கு தமிழ்ல நேரடி அர்த்தம் வந்து காரணி, ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். காரணி அப்படின்னு. காரணின்னா என்னன்னா, அதாவது இந்த அவாமில்கள் என்கிறது வந்து உண்மையில சொல்ல போனால் இந்த கலிமாவினுடைய 4 வகையும் வரும். அதில் இஸ்மும் வரும், ஃபியலும் வரும், ஹர்ஃபும் வரும். கூடுதலாக அவாமில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஹர்ஃபுகள் தான் கொஞ்சம் கூட வரும். ஆனால் இஸ்மும் இருக்குது, ஹர்ஃபும் இருக்குது, ஃபியலும் இருக்குது. இந்த மூணு வகைகளும் சார்ந்தவைகள் தான் ஆமில்கள். இவை வந்து ஒரு கலிமாவுக்கு முன்னால, கலிமாண்ட செஞ்ச நாட்டம் வந்து இஸ்மும் ஃபியலும் மட்டும்தான். ஒரு இஸ்முக்கு முன்னாலேயோ அல்லது ஒரு ஃபியலுக்கு முன்னாலேயோ வரும்பொழுது அதனுடைய இறுதியில 4 ஈராபுடைய அடையாளங்கள்ல ஏதாவது ஒரு அடையாள மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அப்ப அவாமில் என்கிறது என்னென்றால், ஒரு பெயர் சொல்லினுடைய அல்லது ஒரு வினை சொல்லினுடைய இறுதியில ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா, சுக்கூன் போன்ற மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு துணை நிற்கக்கூடிய காரணிகளுக்குத்தான் நம்ம அவாமில், ஆமில் அல்லது அவாமில் அப்படிங்கிற பேரை சொல்றோம். இந்த ஆமில்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட 100 சொச்சம் ஆமில்கள் இருக்குது. மொத்தமாக ஆமில்கள் 100 சொச்சம் ஆமில்கள் இருக்குது, 100 விட கூட இருக்குது. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றால், இந்த 100 சொச்சம் அவாமில்களையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். அப்ப இந்த 100 அவாமில்களையும் நூலாசிரியர் வந்து 4க்கா பிரிச்சிருக்காரு, 4 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. அதுல முதலாவது வகை ஆமில் என்னன்னு கேட்டா நம்ம சொல்லுவோம், அதாவது அல் அவாமில் அல் லஃப்லியா. அல் அவாமில் லஃப்லியா அப்படின்னு சொல்றது கண்ணால பார்க்க முடியுமான ஆமில்களாக இருக்கும். அதை உச்சரிக்க இயலும், அதே போல அதை கண்ணால பார்க்க இயலும். அந்த மாதிரியான ஆமில்களுக்கு நாங்க சொல்றது அல் அவாமிலு லஃப்லியா. அசில்ல லஃபல் என்றால் உச்சரித்தான். அப்ப உச்சரிக்க முடியுமான, பார்க்க முடியுமான ஆமில்களுக்கு தான் அல் அவாமிலு லஃப்லியா அப்படின்னு சொல்லுவோம். சரி பிள்ளைகள் பாருங்க. அப்ப இதுல முதல் பகுதியாக சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால், அல் அவாமிலு லஃப்லியா, உச்சரிக்க முடியுமான, பார்த்து உணர முடியுமான அவாமில்கள். அது கிட்டத்தட்ட 91 ஆமில்கள் அப்படி ஆமில்கள் இருக்குது. 91 ஆமில் நமக்கு கண்ணால மிக வெளிப்படையாக பார்க்க இயலும் அந்த ஆமில்களை. அல்லது அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்வதா இருந்தால் 99 சொல்வதை விட 98 ஆமில்களும், அந்த 98 ஆமில்கள் என்னது இது மாதிரி கண்ணால பார்க்க இயலுமாக இருக்கும். அந்த ஆமில்களை மிக தெளிவாக பார்க்க இயலுமாக இருக்கும். இன்னொரு 2 வகையான ஆமில்கள் தான் இருக்குது. அதை கண்ணால் நமக்கு பார்த்து கொள்ள இயலாத ஆமில். அது என்னடத்தை பற்றி நம்ம இன்ஷால்லா படிப்போம். அதுக்கு நாங்கள் சொல்ற வந்து அல் அவாமில் அல் மஅனவியா. அப்போ அல் அவாமிலுல் லஃப்லியா, அல் அவாமிலுல் மஅனவியா அப்படின்னு சொல்லி 2 நம்ம பிரிப்போம். அல் அவாமிலுல் லஃப்லியா மொத்தம் 98 இருக்கு. அல் அவாமிலுல் மஅனவியா வெறுமனே 2 ஆமில் இருக்கு. அது என்னங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா படிப்போம் நம்ம. அதுக்கு பிறகு அவாமில 2 வகையா பிரிப்பாங்க. அல் அவாமில் அஸ் சமாஇயா, அடுத்தது அல் அவாமில் அல் கியாசியா அப்படின்னு. அல் அவாமில் அஸ் சமாஇயா என்றால் அரபிகள்
ஒரு குறித்த ஆமில ஒரு குறித்த நோக்கத்துக்காக வேண்டி பயன்படுத்தி இருப்பாங்க. ஒரு குறித்த ஆமில ஒரு குறித்த நோக்கத்துக்காக மாத்திரம் பயன்படுத்தி இருப்பாங்க. உதாரணமாக மின் என்கிற ஒரு ஹர்ஃபு ஜெருண்டால் அது ஒரு ஆமில், அதை இஸ்முக்கு ஜெர்ரு செய்யறதுக்கு மட்டும் பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப அதே மாதிரி இப்ப ஹுரூஃபுல் ஜர் மொத்தமாக 20 சொச்சம் இருக்குது, 19 அல்லது 20ன்னு சொல்லுவாங்க. அந்த 20 சொச்ச ஹர்ஃபு ஜர்களும் இப்படித்தான். என்னன்னு கேட்டால் இஸ்முக்கு என்னது ஜெர்ரு செய்யும். அந்த அந்த குறித்த ஆமில் அந்த அந்த ஒரு வேலையை மட்டும்தான் செய்யும். அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொன்று நமக்கு அதுக்கு கியாஸ் பிடிக்கல, ஒப்பு நோக்க முடியாது. இப்போ இன்னங்கிறது ஒரு சமஇயத்தான ஆமில். அரபிகள் அந்த இன்னங்கிற சொல்ல இஸ்முக்கு நஸ்பு செய்யறதுக்கும் ஹபருக்கு ரஃபு செய்யவும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த இன்னங்கிறதோட சேர்த்து 6 ஆமில் சொல்லுவாங்க. இன்ன அன்ன க அன்ன லாக்கின்ன லைத்தலா இல்லை, நம்ம படிப்போம் விரிவா, இப்போதை நான் சொல்லி கொண்டு போகிறேன் சும்மா. அப்போ அந்த அவாமில்கள் அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறது, வேறு எதுக்கும் பயன்படுத்தவும் இயலாது. அப்போ எனவே அல்ல அவாமிலு சமாஇயானால் அரபிகள் ஒரு குறித்த ஆமில அல்லது ஒரு அது ஆமில் வச்சு அது வந்து இஸ்மாகவும் இருக்கலாம், அதே மாதிரி ஃபியலாகவும் இருக்கலாம், ஹர்ஃபாகவும் இருக்கலாம். அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அந்த குறித்த ஆமில ஒரு குறித்த நோக்கத்துக்காக மட்டும் பயன்படுத்தி இருப்பாங்க. இன்னொன்று இருக்கு என்னன்னு கேட்டால் அல் அவாமில் அல் கியாசியா அப்படின்னால் ஒரு பொது கோட்பாடு சொல்லுவாங்க. அந்த பொது கோட்பாடுங்கிறது ஒரு ஆமில் மாதிரி கிட்டத்தட்ட. அது அந்த அந்த பொது கோட்பாட்டின் படிக்கு எதெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் அது ஆமில்களாக நம்ம பார்ப்போம். உதாரணமாக ஒரு பொது கோட்பாடு சொல்கிறேனே, ஃபியல் என்கிறது ஒரு ஆமில். ஃபியல் வந்து அது ஃபஅல கதப நசர என்கிற அந்த ரெண்டு ஃபியல் மட்டும் இல்லை. அரபு உலகத்தில் அரபு அகராதியில் எதெல்லாம் ஃபியல் என்று வருகிறதோ அத்தனை ஃபியல்களும் ஆமில்கள் தான். அந்த ஃபியலை நம்ம செய்யும் லாசிமான ஃபியலாக இருந்தால் ஃபாயிலுக்கு மாத்திரம் ரஃபு செய்யும், ஃபாயிலுக்கு மாத்திரம் லம்மு என்கிற வேலையை அது செய்யும். லாசிமான ஃபீலாக இருந்தால், அதாவது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பாக இருந்தால், லாசிமான ஃபீல்ங்கிறது வந்து செய்யப்படுபோல் குன்றிய வினை, தன்வினைன்னு சொல்லுவாங்க. அதே போல முத்தஅத்தியான ஃபீலாக இருந்தால் ஃபாயிலுக்கு ரஃபு செய்வதோட மஃபூல் பிஹிங்கிற செய்யப்பட்ட பொருளுக்கு அது நஸ்பு செய்யும். அப்போ இது வந்து ஃபஅல என்கிற ஃபீலுக்கு மட்டும் இல்லை, ஃபஅல கத்தப நசர ஷரிப அலிம அண்டு வரக்கூடிய அத்தனை ஃபீல்களுக்கும் இதுதான் புது சட்டம். என்னது ஃபியல் வந்து ஃபாயிலுக்கு ரஃபு செய்யும், மஃபூல் பிஹிக்கு நஸ்பு செய்யும் என்கிறது ஒரு பொது கோட்பாடு. அதே போல இலாஃபத்துடைய நேரத்தில் முலாஃப் இலஹிக்கு ஜெரு செய்யும். இலாஃபத்துடைய நேரத்தில் முலாஃப் இலஹி வரும் பொழுது முலாஃப் இலஹிக்கு ஜெரு செய்யும். அப்போ முலாஃப் இலஹிக்கு ஜெரு செய்யும் என்கிறது எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் இலாஃபத்து நடக்குதோ அந்தந்த இடங்கள்ல எல்லாம் அந்த விஷயம் நடக்கத்தான் செய்யும். உதாரணமாக கலமு ஜெய்தின் கிதாபு ஹாலிதின்னு சொல்லச்ச இப்போ கிதாப் எங்க சொல்ல ஹாலிதோடு நம்ம இலாஃபு செஞ்சிருக்கிறோம். அப்போ கிதாப் முலாஃப், ஹாலித் முலாஃப் இலஹி, முலாஃப் இலஹி ஜெரு என்கிறாமல செய்யும். இது ஒரு பொது கோட்பாடு. அப்போ இப்படி பொது கோட்பாடுகளாக வரக்கூடியவைகளுக்கு நம்ம சொல்றேன் அல் அவாமில் அல் கியாசியா. அல் அவாமில் கியாசி. இப்படி கியாசியத்தான அவாமில்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 சொல்லுவாங்க. அப்போ அந்த 7 தவிர உள்ள மற்ற 99 ஆமில்களும் இதுக்குள்ள அடங்கிடும். அல் அவாமிலுல் சமாஇயாவுக்குள்ள அடங்கும். அப்போ அவாமில்களை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று அவாமில் லஃப்லியா, மனவியா. லஃப்லியானா கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஆமில்கள், மனவியான கண்ணுக்கு புலப்படாதது. கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஆமில்கள் மொத்தமாக 98 சொல்லுவாங்க. கண்ணுக்கு புலப்படக்கூடியவைகள். புலப்படாதவை 2 இருக்கு. அடுத்தது அவாமில்கள் 2 பிரிப்பாங்க. அல்ல அவாமிலு சமாஇயா, மற்றது கியாசியான்னு. சமாஇயான்னு சொல்லி ஒரு 93 சொல்லுவாங்க, கியாசியான்னு சொல்லி ஒரு 7 சொல்லுவாங்க. இதை பற்றி எல்லாம் நம்ம என்னது ஒவ்வொன்றுண்டா படிப்போம். இப்போ நம்மளோட குறித்த புத்தகத்தில் வந்து நூலாசிரியர் ஒவ்வொரு செக்ஷனாக சொல்லி கொண்டு போவார். அதில் நம்ம இன்றைக்கு முதலாவது பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட கையில் கிதாபு என்னது நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் நாங்கள் அந்த ரெட் கலரில் இருக்கிறத நம்ம வாசிப்போம். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வாசித்து கொண்டு போக மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிறதனுடைய விவரத்தை நான் உங்களுக்கு சும்மா தமிழால் சொல்லி கொண்டு போவேன். அது நம்ம வாசிப்போம். அந்த ரெட் கலரில் வரதை மட்டும்தான் நம்ம வாசிப்போம். பாருங்க, பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். ஏலம் நீ அறிந்துகொள் அப்படின்னு தொடங்குது பாருங்க. ஏலம் நீ அறிந்துகொள், அன்னல் அவாமில ஆமில்கள் ஆகின்றன, ஃபின் நஹ்வி நஹ்விலே ஆமில்கள் ஆகின்றன, மியத்து ஆமிலின் 100 ஆமில்கள் ஆகும். நஹு துறையில
அவாமில்கள் வந்து 100 ஆமில்களாகும்ன்றார். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மட்டம் தட்டின விதத்தில் 100ஐயும் தாண்டி இருக்குது. உண்மையில இந்த 100ஐ நம்ம படிக்கணுமாண்டா 100ஐ நம்ம படிக்கிறல்ல, 100ஐ படித்து நம்ம 100ஐயுமே 24 மணி நேரம் யூஸ் பண்ணுறது அல்ல. இதில் குறிப்பிட்ட வகைகளை வந்து நம்ம கூடுதலாக யூஸ் பண்ணணும். சிலது வந்து எனது பயன்பாட்டில் சொல்லி கொண்டு போவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா, நான் பயன்பாட்டில் என்னது அவ்வளோவா அது இருக்காது. ஆனால் இவைகள் எல்லாம் நமக்கு தேவை, தெரிஞ்சிருக்கணும். அதில் முதலாவது சொல்றாருங்க பாருங்க, ஏலம் அன்ன அல் அவாமில ஃபின் நஹ்வி மிஅத்து ஆமிலின். அது பிறகு லஃப்லியத்துன் வமஇனவியத்துன். லஃப்லியத்தான ஆமில், லஃப்லியத்தனால் உச்சரிக்கப்பட முடியுமான புலன்களுக்கு அகப்படக்கூடிய ஆமில், உச்சரிக்கையிலும் பாக்கையிலும் அதை காணையிலும். உதாரணமாக மின் என்கிறது கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒன்று. அல்பா உ மின் வ இல வ ஃபி வல்லாம் வ அன் வாலாடு வறுமை ஹர்ஃபுஜர்கள் அதை கண்ணால் பாக்கையிலும் எங்களுக்கு லஃப்லியத்தான ஆமில்னு சொல்லுவாங்க. மஅனவியத்துன், இன்னும் மஅனவியத்தான ஆமிலாகும். டென்ஜிபிள் இன்டென்ஜிபிள். மஅனவியத்தான ஆமின்றால் அது கண்ணை நமக்கு பார்க்க இயலாது, அதை நம்ம நமக்கு வந்து கற்பனை செஞ்சு கொள்றதுக்கு இயலும், அப்படிப்பட்ட ஆமில். அது எதுன்னு சொன்னா நம்ம உங்களுக்கு இப்போதைக்கு சும்மா லைட்டாக நான் சொல்றேன். மஅனவியத்தான ஆமில் உதாரணம் ஒன்று சொல்வதாக இருந்தால், இப்போ முதாரியான ஃபியலுக்கு ரஃபு வருகிறது. எஃப் அலு, யஷ்ரபு, யகுலு அப்படின்னு நம்ம முதாரியான ஃபியலுக்கு ரஃபு செய்கிறோம். முதாரியான ஃபியலுக்கு ரஃபு செஞ்ச ஆமில் எது அப்படின்னு கேட்டால் காரணம் சொல்லுவாங்க, முன்னால் ஜெஸ்ம் செய்யக்கூடிய ஆமிலும் வரல, நஸ்பு செய்யக்கூடிய ஆமிலும் வரல. ஸோ நஸ்பு செய்யக்கூடிய ஆமிலும் ஜெஸ்ம் செய்யக்கூடிய ஆமிலும் வராமல் இருந்த அந்த காரணி தான் முதாரியான ஃபியலுக்கு ரஃபு செஞ்சிச்சின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹுலுவுஹு மின் நாசிபின் வஜாசிமின், நஸ்புடைய ஆமிலும் அங்கே இல்லை, ஜெஸ்முடைய ஆமிலும் இல்லை, ஸோ அதுக்கு ரஃபு வந்துச்சின்னுவாங்க. இப்போ இது கண்ணுக்கு புலப்படுதா? எஃப் அலுக்கு முன்னால் வந்து ஒரு ஆமில் நம்ம உச்சரிக்கிறோமா அல்லது கண்ணால் பார்க்க முடியுமா இருக்குதா? இல்லை. ஸோ அதுக்கு நாங்கள் சொல்கிற மஅனவியத்தான கற்பனை ரீதியான ஆமில் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி முபுத்ததாவுக்கு நம்ம ரஃபு செய்கிறோம். ஜெய்துன் ஆலிமுன் அப்படின்னு சொல்லும் வாக்கியத்தில் ஜெய்துக்கு நம்ம ரஃபு செய்கிறோம். ஜெய்துக்கு ரஃபு செஞ்ச ஆமில் எது நாங்கள் சொல்லுவோம், அது வசனத்தினுடைய ஸ்டார்டிங்கில் வந்திருக்கு. அல் இபுத்திதா, ஆரம்பத்தில் அது வந்திருக்குது, வசனத்தினுடைய துவக்கத்தில் அது வந்திருக்குது என்கிற ஒரு காரணி தான் முதாரியான ஃபியலுக்கு ரஃபு செஞ்சிருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது கற்பனை ஆமில். அப்போ எனவே வாக்கியத்தினுடைய துவக்கத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பெயர் சொல்லும் முபுத்ததாவாக கொல்லப்படும் பொழுது அதுக்கு ரஃபு வருது. ஆனால் அதுக்கு ரஃபு செஞ்ச ஆமில் ஒன்று கண்ணால் விளங்குது இல்லை எங்களுக்கு. ஸோ இதுக்கு நம்ம இப்போ ஹபருக்கு ரஃபு செஞ்ச ஆமில் முபுத்ததா, ஹபருக்கு ரஃபு செஞ்ச ஆமில் என்ன முபுத்ததா, அது வேற. அப்போ ஹபருக்கு ரஃபு செஞ்ச ஆமில் முபுத்ததா, அது ஓகே. ஆனால் முபுத்ததாவுக்கு ரஃபு செஞ்ச ஆமில் எது? அது வாக்கியத்தினுடைய துவக்கத்தில் வந்திருக்கிறங்கிறத பொதுத்தன்மை. சரி, எனவே தான் இந்த ரெண்டு ஆமில்களும் தான் அல் இபுத்திதா, ராஃபி உல் முலாரி, இந்த ரெண்டும் தான் நம்ம சொல்லக்கூடிய என்னது மஅனவியத்தான ஆமில் சம்பந்தமாக கடைசியாக அவங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்து சொல்றாரு ஃபல்லஃப்லியத்து மின்ஹா அலா லர்பைனி. இந்த லஃப்லியத்தான அவாமில்களுக்கு தானே, இந்த லஃப்லியத்தான அவாமில்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறான். ஒன்று சமாஇயா, மற்றது கியாசியா அப்படின்னு பிரிக்கிறான். சமாஇயத்தான ஆமில்கள் அப்படிங்கிறது சமி என்றால் கேட்டாண்ட அர்த்தம், என்ன காதால கேட்கறது நம்ம சமி என்ற. அரபிகள் ஒரு குறித்த ஆமில என்ன அமலுக்காக அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்களோ அதை எப்படி நம்ம காது வழியாக கேட்டோமோ கண்டோமோ அதே மாதிரி நம்மளும் அந்த ஆமில பயன்படுத்துறது, அதான் சமாஇன்றது. அதில் நம்ம என்னது நேர் பிடிக்கிறாது, இது மாதிரி தானே அது இருக்குது, அப்போ அது அமல் செய்யணும் இது அமல் செய்யும் தானே அப்படின்னு நமக்கு வந்து ஒப்பு நோக்க முடியாது, கம்பேர் பண்ணி அமல் செய்ய இயலாது. அந்த குறித்ததை நம்ம குறித்த நோக்கத்துக்காக வேண்டி பயன்படுத்துவோம். அப்போ இப்படிப்பட்ட சமாஇயத்தான ஆமில்கள் நிறைய சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட என்னது 90 ஆமில்கள் இருக்குது சொல்லுவாங்க. மற்றது கியாசியத்தான ஆமில். கியாசியத்தான ஆமின்றால் பொது கோட்பாட்டின் அடிப்படையில் என்னது பொது கோட்பாட்டின் அடிப்படையில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் பொதுவான அதை நம்ம கியாசியத்தான ஆமில்களாக நம்ம கொள்ளுவோம். உதாரணமாக நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஃபியல் என்கிறது வந்து ஒரு பொதுவான ஆமில். ஃபியல் என்ன செய்யும்னால் ஃபாயிலுக்கு ரஃபு செய்யும், அது முத்தாதியான ஃபியலாக இருந்தால் மஃபூலுக்கு நஸ்பும் செய்ய இயலும். எனவே ஃபியல் வரும் பொழுது உலகத்தில் எதெல்லாம் ஃபியலாக கொள்ளப்படுகிறதோ அத்தனை ஃபியல்களுக்கும் அதான் பொதுச்சட்டம். ஃபாயிலுக்கு ரஃபு செய்கிற, மஃபூல் பிஹிக்கு நஸ்பு செய்கிற. அப்போ எனவே வந்து அது கியாசியத்தான ஆமில்னு சொல்லுவோம். இலாஃபத் ஒரு வனது ஒரு பொதுவான ஆமில்னு சொல்லுவோம். என்னென்னா முலாஃப் வந்து எப்பொழுதுமே முலாஃபிலேஹிக்கு ஜெரு என்கிற அமலை செய்யும். ரைட். இப்போ அதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு பாருங்க, ஃபஸ்ஸமாஇயத்து மின்ஹா, அவைகளினின்றும் சமாஇயத்தான ஆமில்களானவை
அஹதுன் வதிஸ்ஊன ஆமிலன். அஹதுன்னு சொல்வதை விட வாஹித் நல்ல அழகான சொல் இல்லையா? இருந்தாலும் வாஹிதுன் வதிஸ்ஊன ஆமிலன் 91 ஆமில்கள் சொல்றாங்க. வல் கியாசியத்து மின்ஹா சப்அத்துன். கியாசியத்தான ஆமில்கள் 7 அப்படின்னு சொல்றாரு. வல் மஅனவியத்து மின்ஹா இஸ்னானி. மஅனவியத்தான ஆமில் 2 ஆகும். ஆமிலானி இஸ்னானி. அதுக்கு பிறகு சொல்றாரு வததனவ்வஉ ஸமாஇயத்து. இந்த ஸமாஇயத்தான ஆமில்கள் வகை பிரிகின்றன. அலா ஸலாஸத அஷர நவ்அன். 13 வகைகளாக பங்கு பிரிகின்றன. அப்ப ஸமாஇயத்தான ஆமில்களை மொத்தம் 11 பிரிக்கிறாங்க. 11 என்னது சொச்சம் ஆமி 11 வகைகளாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல அந்நவ்உல் அவ்வல் முதலாவது வகை. யாருடைய மைக் பாருங்க பிள்ளைகள். வததனவ்வஉ ஸமாஇயத்து ரெட் கலர்ல போறதை மட்டும் தான் நீங்க பார்க்கணும். அதை பாருங்க. வததனவ்வஉ ஸமாஇயத்து. ஸமாஇயத்தான ஆமில்கள் அலா ஸலாஸத அஷர நவ்அன் 13 வகைகளாக பங்கு பிரிகின்றன. தனவ்வன்றது வகைகளாக பங்கு பிரியுது. ஒவ்வொரு வகையாக பங்கு பிரியுது. அந்நவ்உல் அவ்வல் முதல் வகை ஹுரூஃபுன் சில ஹர்ஃபுகளாகும். தஜுருல் இஸ்ம ஃபகத் இஸ்முக்கு மாத்திரம் ஜர்ரு செய்யுமே அத்தகைய ஹர்ஃபுகளாகும். வஹிய திஸ்அத அஷர ஹர்ஃபன். அவை 19 ஹர்ஃபுகள் உள்ளன. அப்ப 19 ஹர்ஃபுகள் சொல்லுவாங்க. ஹர்ஃப்னா இடைச்சொற்கள். அந்த 19 ஹர்ஃபுகளும் என்ன செய்யும் என்றால் இஸ்முக்கு ஜர்ரு செய்யும். அந்த ஒவ்வொன்றா நம்ம பாடமாக்கணும். இப்போ நான் அடுத்த பாடத்தில் வச்சு உங்கள்கிட்ட கேட்டேன்டா நீங்க அந்த 19 ஹர்ஃபு ஜர்களை நூலடிச்ச மாதிரி பாடமாக்கணும். எப்படி அல்பா உ அமீன் வ இலா ஃபி வல்லாம் வ அன் வ அலா அப்படி பாடமாக்கி கொண்டு போகணும். முதலாவது ஆமில் சொல்றாரு அல்பா உ. அல்பா என்கிறது ஒரு ஆமில் ஹர்ஃபு ஜர்பா. பிஸ்மில்லாஹின்னு சொல்றது என்னது பின்னு வரதுன்னு கதபுத்து தர்ஸ பில் கலமி பேனையின் மூலமாக பாடத்தை நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அந்த பா பில் கலமி பேனையின் மூலம், பிஸ் செய்யாரத்தி வாகனத்தின் மூலம் அப்படின்னு சொல்றது. அந்த பா மூலம்ன்ற கருத்துல வாரது. இந்த ஒவ்வொரு ஹர்ஃபுகளுக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்குது. இந்த பாவுக்கு தனி என்னது ஒரு 5-6 அர்த்தங்கள் சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்துக்கும் முழுமையான இதுகளை பார்க்காட்டியும் சில முக்கியமான என்னது கருத்துக்களை நம்ம பார்த்துக்கிட்டே போயிடுவோம். முதலாவது பாருங்க சொல்றாரு என்னது அல்பா. உதாரணம் காட்டிக்கிற அந்த பிரக்கெட்டுக்குள்ள பாருங்க. மரர்து பி ஜெய்தின். ஜெய்துக்கு அருகாமையால் நான் நடந்து போனேன் அல்லது நான் ஜெய்தை தாண்டி சென்றேன். இப்ப இந்த இடத்துல பா என்ன செஞ்சிருக்குனால் பி ஜெய்தின். பி ஜெய்தின் பா ஜெய்த் என்கிற சொல்லுக்கு ஜெர்ரு செஞ்சிருக்கு. ஜெர்ருனால் கஸ்ரா. முதலாவது நம்ம அலாமாத்துல் ஈராப் படிக்கணும். ஈராபுடைய அடையாளங்கள்னு சொல்லி முதலாவது ரஃபு, நஸ்பு, ஜர்ரு, ஜெஸ்ம் அப்படின்னு 4 அடையாளங்கள் சொல்லுவாங்க. ரஃப்உண்டா லம்மத்து வார, நஸ்புன்னு சொல்றது என்னது ஃபத்துஹா வார, ஜர்ரு என்கிறது கஸ்ரா வார, அதே போல ஜெஸ்ம் என்கிறது சுக்கூனுக்கு நம்ம சொல்றது. இந்த அடையாளங்கள் நமக்கு தெரியணும். அப்ப இதுல சில அடையாளங்கள் ஃபியற்கள்ல மட்டும்தான் வரும். இன்னும் சில அடையாளங்கள் இஸ்ம்ல மட்டும்தான் வரும். இன்னும் சில அடையாளங்களுக்கு இஸ்ம்லையும் வரும், ஃபியல்லையும் வரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்வதாக இருந்தால் ஜெர்ரு என்கிறது இஸ்முக்கே உரிய பிரத்யேகமான அடையாளம். அது ஃபியல்ல வராது. ஃபியல் என்ன வாரல, ஜெர்ரு வாரல. அப்படித்தான் ஜெர்ரு வார மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் அது என்னது ஒரு கஸ்ராவாக இருக்கும். இல்திகாவு சாக்கினை உடைக்கிறதுக்கு வார கஸ்ராக்கள் வரலாம். அது இல்லாம ஃபியல் என்ன வராது, ஜெர்ரு என்கிற அந்த இது வராது. ஆமில்கள் காரணமாக வரக்கூடிய அந்த கஸ்ரா ஜெர்ரு வராது. அதே போல இஸ்முல ஜெசும் வராது. ஜெசும் என்கிறது ஃபியலுக்கே உரிய அடையாளம். அப்ப இறுதியில் நம்ம ஜெயித் என்று ஜெசும் வைக்கிறதானேண்டா அது ஜெசும் அல்ல, அது சுக்கூன். அது வக்குஃபுக்காக நம்ம கொடுத்த சுக்கூன். அது இல்லாம ஜெசும் அல்ல. அப்ப ஜெசும் ஃபியலுக்கே உரியது அது அது. அதே போல ஃபத்துஹாவும் அதாவது ஃபத்துஹானதுங்கிற ரஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நஸ்புன்னுவோம் என்ன. அதே போல ரஃப் லம்மா. அப்ப லம்மத்தும் அதே மாதிரி ஃபத்துஹாவும் அதை நம்ம சொல்வதால் ரஃபும் நஸ்பும் அது இஸ்முலையும் வரும், ஃபியல்லையும் தாராளமாக வாரத்துக்கு கேள்வி. உதாரணமாக எஃப் லூன்னு சொல்கிறோம், லன் எஃப் லன்றம். ஃபியல்ல என்னது 2 அடையாளமும் வருது. இஸ்ம்லையும் நம்ம அதே மாதிரி சொல்லலாம் பாருங்க. இன்ன ஜெய்டன் அப்படி சொல்லலாம். யா ஜெய்துன் ரஃபு என்னது வரும். இந்த மாதிரியான விஷயத்தை கருத்தில் கொண்டு இஸ்முக்கு ஜெர்ரு வரக்கூடிய அந்த காரணிகளை நம்ம பார்த்தோம்னா கஸ்ரா வரக்கூடிய காரணிகள் 3 தான் இருக்குது. ஒன்று ஹர்ஃபு ஜெர்களினுடைய துணைகள் மூலமாக அந்த கஸ்ரா வாரத்துக்கு இயலும். என்னது
ஹர்ஃபு ஜெருகளுடைய துணை மூலமாக ஒரு இஸ்முக்கு வந்து கஸ்ரா வரும், ஜெர்ரு வரும். அந்த ஹர்ஃபு ஜெருகள் தான் இந்த 19. அல்பா உ அமீன் வ இலா வஃபி வல்லாம் வ அன் வ அலான்னு போகிறது. இன்னொன்று வந்து இலாஃபத்துடைய நேரத்தில் முலாஃப் இலஹின்னு வரும் பொழுது முலாஃப் இலஹிக்கு என்ன வருது, இலாஃபத் அடிப்படையில் ஜெர்ரு வருகிறது. அடுத்தது ஒரு இஸ்முக்கு ஜெர்ரு வாரத்துக்கான காரணி வந்து என்னென்னு கேட்டால் நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். பின்னுக்கு நமக்கு சொல்லுவாங்க தவாபி, தாபி மத்துபு என்கிற அடிப்படையில் வரும். உதாரணமாக சிஃபத்து மௌசூஃபாக வரும் பொழுது மௌசூஃபுக்கு ஜெர்ரு இருந்தால் சிஃபத்துக்கும் ஜெர்ரு வரும். உதாரணமாக மரத்து பி ரஜுலின் கரீமின் அப்படி சொல்லி வந்து ரஜுலுக்கு ஜெர்ரு வந்ததுனால கரீமின்ங்கிற அந்த சிஃபத்துக்கும் ஜெர்ரு வந்திருக்கு. அப்போ தாபி மத்துபு என்கிற அடிப்படையில் ஜெர்ரு வரலாம், இலாஃபத் அடிப்படை ஜெர்ரு வரலாம், அல்லது ஹர்ஃபு ஜெர்ருகள் மூலமாக ஜெர்ரு வாரத்துக்கு கேளு. சரி, இப்போ இது நமக்கு தேவையானது என்னென்றால் ஒரு இஸ்முக்கு ஜெர்ரு செய்யக்கூடிய ஆமில்களில் முதலாவதாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஹர்ஃபு ஜெர்ருகளில் பா. இந்த பாவுக்கு முதலாவது கருத்து என்ன கருத்துன்னு கேட்டால் பாவுக்கு நம்ம வந்து கொண்டு அல்லது மூலம் அப்படின்னு சொல்லுவோம். கொண்டு அல்லது மூலம், அது அரபில் சொல்ற அல் இஸ்திஆனா அப்படி கருத்து வரும். கதபுத்து தர்சபில் கலமி கதத்துல் ஃபாக்கிஹத பிஸ்ஸிக்கின், பழத்தை நான் கத்தி கொண்டு வெட்டினேன் அப்படின்ட்டு. கதத்து ஷஜரத பில் ஃபஸி, கோடாரியின் மூலமாக மரத்தை வெட்டினேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பா வரும் கொண்டுண்ட கருத்துக்கு அல்லது மூலம்ன்ற கருத்துக்கு வரும். ரெண்டாவது இந்த பாவுக்கு அர்த்தம் வரும் என்னென்றால் அருகாமையில், பக்கத்தில் அப்படின்னு சொல்ற கருத்துல வரும். அருகாமை, பக்கத்தில், சமீபத்தில். இப்ப அந்த கருத்து படித்தான் இந்த மரருத்து பி ஜெயித், ஜெயிதுக்கு அருகாமையால் நான் நடந்து சென்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அருகாமை, பக்கத்தில், அவனை தாண்டி போயிருக்காரு அப்படின்னு கருத்து வருது. இதுக்கு சொல்ல வந்து முஜாவஸான்னு சொல்லுவாங்க. என்ன முஜாவஸாவுடைய கருத்துக்கு அது வரும். அது கூடவே இருக்குது. உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு கேட்டால் ஜலஸ்து பில் குருபி மினல் ஜலஸ்து பில் குருபி மினல் உம்மாக்கு அருகே நான் அமர்ந்தேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லும் பொழுது என்னது அந்த அருகாமையில் அப்படின்ற கருத்து அது வருது. அதே பாவுக்கு காரணமாக அப்படின்னு கருத்து வரும். என்னது பாவுக்கு என்ன கருத்து வரும்? காரணமாக அந்த கருத்துல பா வரும். உதாரணமாக நம்ம சொல்வதாக இருந்தால் நாங்க சொல்லுவோம் என்னது மா லஇப்னா அல்யௌம், மா லஇப்னா அல்யௌம், நாங்கள் விளையாடவில்லை பிசபபில் மத்தர், மழை காரணமாக. அப்ப அந்த பிசபபில் மத்தர் என்கிற அந்த பாவுக்கு என்ன கருத்து வந்து இருக்குது? காரணமாக அப்படின்ற கருத்துல வந்திருக்குது. பிசபபில் மத்தர், மழை காரணமாக நாங்கள் விளையாடல அப்படின்னு சொல்லுவோம். காரணமாக கருத்துக்கு வரும். அதே பா வந்து ஃபீ உடைய கருத்துக்கு லே என்ற கருத்துல என்னது லே என்ற கருத்துல வரும். பாவுக்கு என்னது ஃபீ உடைய கருத்து வரும். இப்போ உதாரணமாக நம்ம சொல்வதாக இருந்தால் ஒபில்லைலி ஹும் இஸ்தக்ஃபிரூன், இரவு நேரத்தில் அவர்கள் என்னது இஸ்திக்ஃபார், மன்னிப்பு கேட்பார்கள். அப்போ பில்லைலி ஒபில்லைலி ஹும் இஸ்தக்ஃபிரூனால் ஒஃபில்லைலி ஹும் இஸ்தக்ஃபிரூன் அப்படின்னு கருத்து. இப்படி பாவுக்கு பல கருத்துகள் வரும். நம்ம இன்ஷா அல்லாஹ் இதுகளை பற்றிலாம் உங்களுக்கு தொகுத்தொரு சின்ன பிடிஎஃப் ஒன்று தருவோம். ஒவ்வொரு நாளும் பாடம் முடிகிறதோடைய மாதிரி உங்களுக்கு தருவாங்க. அந்த பிடிஎஃப்ல நம்ம என்னது இப்போ இந்த வழங்கப்படுத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சுருக்கமாக நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு நம்ம தருவோம். சரியா பிள்ளையா? நீங்கள் பயப்படுவாங்க. ரெண்டாவது ஹர்ஃபுஜர் வந்து இலா. ரெண்டாவது ஹர்ஃபுஜர் இலா அப்படிங்கிறது. இலா என்கிறது வந்து இக்கு அல்லது நோக்கி அல்லது வரை, இடத்திற்கு, அந்த மாதிரி கருத்துல தான் கூடுதலாக இலா என்கிறது வரும். ஒரு இடத்திற்கு அல்லது அதாவது இக்குன்னு சொல்லுவோம் நம்ம, இடத்திற்கு டூண்ட கருத்துல இங்கிலீஷ்ல நோக்கி, அந்த மாதிரி தஹபுத்து இலல் துக்கான், தஹபுத்து இலல் பைத் அப்படின்ட்டு கடைக்கு நான் சென்றேன் அப்படின்னு, அல்லது கடையை நோக்கி நான் சென்றேன் அப்படின்ற கருத்துல இலா வரும். அதே போல இலா வரைக்கும் இந்த கருத்துல கூடுதலாக பயன்படுத்துறோம். மின்னும் இலாவும் சேர்ந்து வந்தால் வரைக்கும். என்ன உதாரணமாக அமில் துஃபில் ஹதீகதி மினசபாஹி இலல் மசாயி, காலையிலிருந்து மாலை வரை அப்படி இந்த வரைன கருத்துக்கு வரும். அதே மாதிரி கரஅத்துல் கிதாப மின் அவ்வலிஹி இலா ஆஹிரிஹி, ஆரம்பம் முதல் இறுதி வரை நான் என்ன செஞ்சேன். அப்போ அந்த மின்னும் இலாவும் கிட்ட கிட்ட வர இடங்கள்ல இலாவுக்கு கண்டிப்பாக வரைன கருத்துல வரும். அப்ப இலா அந்த கருத்துல வருது. அதே போல இலாவுக்கு உட்படன்னு கருத்து வரும். உட்பட, அது உட்படன்ற கருத்து இல்லையா? நம்ம குர்ஆன்ல நிறைய அந்த கருத்துக்கு வரும். இலல் மராஃபிகி வகசிலு ஐதியக்கும் இலல் மராஃபிகி, மராஃபிக் என்றால் உங்களுடைய முழங்கை உட்பட நீங்கள் கழுவுங்கள், முழங்கையையும் சேர்த்து நீங்க கழுவுங்க அப்படின்னு சொல்றதுனே, அந்த உட்பட அப்படின்ற கருத்துக்கு அது வரும். அடுத்தது வந்து ஃபி, ஃபி என்கிற ஹர்ஃபுஜர். அந்த ஃபி என்கிற ஹர்ஃபுஜரை பொறுத்த வரையில வந்து
பெரும்பாலும் கூடுதலாக நம்ம ஃபீங்கிற ஹர்ஃபுஜரை வந்து லே அல்லது உள்ளே என்கிற கருத்தில் பயன்படுத்துவோம். என்ன உதாரணமாக அல் மாலு ஃபில் ஹக்கீபதி, பணம் பை உள்ளே, அல் மால் ஃபில் மிஹ்ஃபததி, பணப்பைக்குள்ள மணிப்பேசுக்குள்ள காசு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்ஸௌபு ஃபில் ஹிசானத்தி, ஆடை கபேட்டுக்கு உள்ள, உள்ளுக்குள்ள என்ன இன் அல்லது இன்டுன்ற கருத்தில் வர்றது ஃபீ அந்த கருத்துக்கு வரும். அதே மாதிரி ஃபீங்கிறது வந்து காரணமாக அந்த கருத்துல வரும், அது மிக அரிது. உதாரணமாக நம்ம சொல்வதாக இருந்தால் தஹலத் இம்ரஅத்துன் ஃபீ ஹிர்ரத்தின், பூனை காரணமாக ஒரு பெண் நரகத்தில் நுழைந்தாள். அந்த பூனை அவ கட்டி வச்சிருக்கா, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கல, அந்த வர ஹதீஸ்ல தஹலத் இம்ரஅத்துன் ஃபீ ஹிர்ரத்தின் ஐ பிசபபி ஹிர்ரத்தின் பிசபபி கித்தத்தின், பூனை காரணமாக நரகத்துக்கு போயிருக்கா அப்படின்னு. ஆனா கூடுதலாக ஃபீங்கிறது லர்ஃபியாவுடைய கருத்துல தான் வரும், ஒன்றுக்கு உள்ளே அல்லது லே என்ற கருத்துல என்ன வரும். அன் அன் என்கிறது 4 கருத்துக்கு வரும். அன் என்கிறது 4 கருத்துக்கு வார. அன் வந்து ஒன்று வந்து அன் வந்து பற்றி, ஒன்றை குறித்து அல்லது பற்றின கருத்துல வரும். அதை நாங்கள் நிறையவே பயன்படுத்தோம். என்ன உதாரணமாக வந்து சஅலனியல் முதர்ரிசு அன்க, சஅலனியல் முதரிஸ், ஆசிரியர் கேட்டார், அன்க உங்களை பற்றி கேட்டார். சஅலனியல் முதரிசு அன் வாலிதி, என்ற வாப்பாவை பற்றி எங்களோட சேர் கேட்டார். அப்ப அண்டல் பற்றி, ஒன்றை பற்றி நம்ம சொல்ற கூடுதலாக. மாதா தஅரிஃபு அன் ஸ்ரீலங்கா, மாதா தஅரிஃபு அன் ஸ்ரீலங்கா, இலங்கையை பற்றி உனக்கு என்ன தெரியும். மாதா தஅரிஃபு அன்னி, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும். அப்ப பற்றி இந்த கருத்துல வரும், அபவுட் அல்லது ஒன் அந்த மீனிங்ல. அதே அன் வந்து விட்டும் கருத்துல வரும், விட்டும் அப்படின்ன கருத்துல. உதாரணத்துக்கு நம்ம சொல்வதாக இருந்தால் இந்த போட்டுக்க உதாரணம் பாருங்க, அல் என்னது ரமைத்து சஹ்ம அனில் கௌசி, அதாவது வில்லை விட்டும் அம்பை நான் எறிந்தேன். அப்ப வில்லை விட்டும் அம்பை நான் எறிந்தேன், இப்ப விட்டும் கருத்துல என்னது வந்திருக்குது. நாங்க சொல்லுவோம் என்னன்னு கேட்டால் என்னது உதாரணமாக நம்ம சொல்வதாக இருந்தால் அல் ஜவ்வால அன்க, இந்த அர்த்தம் உங்களை விட்டு தூரத்துல போனை வைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல் ஜவ்வால அன்க, அன்கனா பஈதன் அன்க, உங்களை விட்டும் தூரத்தில் உங்களை போனை வைங்க அப்படின்னு நம்ம சொல்றது. சரி 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 சரி. அப்ப இங்க நமக்கு தந்த உதாரணங்கள்ல மரத்து பிசைது வாசிச்சம், மின்னுக்கு வந்து சிறுத்து மினல் பைத்திரல் மதரசா, மதரசாவிலிருந்து வீட்டுக்கு நான் நடந்து போனேன், அது விளங்குது. ஃபீக்கு வந்து அல்மா உ ஃபில் கூஸ், கூஸ்ங்கிறது வந்து கூஜா, கூஜாங்கிறது என்னது பெரிய அந்த டம்ளர் மாதிரி இருக்கும் இல்லையா, தண்ணி குடிக்கிறதுக்கு வைப்பாங்க இல்லையா, அதுதான் நம்ம சொல்ற வந்து என்னது குவலைன்னு சொல்லுவான். குவலைன்னு நான் சொல்றேன், அதுக்கு குவலைன்னு சொல்வதை விட கூசுக்கு நம்ம தமிழ்ல சொல்ற கூஜான்னு தான் சொல்றேன், கூஜா. அப்ப கூஜாவுக்குள்ள என்னது தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். கூசுக்கு என்ன சொல்ற தமிழ்ல நம்ம கூஸ், எனக்கு மறந்து போய்த்தனப்பா, தண்ணீர் போச்சி நான் சொல்றேன், நீங்க கூஸ், எனக்கும் சரி அந்த தமிழ் சொல் விளங்குது என்ன சொல்றேன் கூஸுக்கு. ஜக்குக்கு என்ன சொல்றோம் நம்ம, ஜக் 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 ஓட்ட ஜக். தமிழ் சொல் கொஞ்சம் படிக்கத்தான் வேணும், பாடமாக்கத்தான் வேணும் இல்லையா, அது என்ன சரியா நமக்கு விளங்குது இல்லையா. ஜக்குக்கு என்ன சொல்றேன் தமிழ்ல என்ன சொல்ற பிள்ளை ஜக்குக்கு, கூஸ், கூஸ் கொஞ்சம் கீசான், நாங்கண்டா கூஜான்னு தான் சொல்றேன். கூஜா தமிழ்ல கூஜான்னு சொல்லுவாங்க, என்னது ஜாடின்னு சொல்லுவாங்க, இப்ப ஜாடின்னு சொல்றது ஜாடி. அடுத்தது பாருங்க, அப்ப நம்ம சொன்னோம் அன்னுக்கு வந்து குறித்து பற்றி அப்படின்ற கருத்து. அதே போல என்னது நம்ம சொன்னோம் விட்டும் அல்லது தூரத்தில் தொலைவில் அப்படின்ற கருத்துல வரும். உங்களுக்கு ஹர்ஃபுஜர்கள் சம்பந்தமான ஒரு தெளிவூட்டலுக்கான ஒரு இதொண்டு வந்து குரூப்ல போட்டு விடுவோம், ஹர்ஃபுஜர்களை அதனுடைய உதாரணங்களோட. அதுல என்னது இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஹர்ஃபுஜர்களுக்கும் உள்ள அர்த்தங்களை உங்களுக்கு தருவாங்க. அதே போல வந்து அன்னுக்கு வந்து அந்த இப்படி கருத்து வரும், அதாவது என்ன கருத்துக்குன்னு சொன்னா வந்து விலகி அப்படி அல்லது என்னது இந்த மறந்து இந்த கருத்துலையும் வரும். உதாரணமாக நாங்க சொல்லுவோமே காமல் இமாமு அனி தஷஹுத் நாசியன், தஷஹுத மறந்து இமாம் வந்து எழும்பிட்டாரு. அப்போ தஷஹுத் ஓதாம அந்த வேலையை விட்டு போட்டு, யாரு பாருங்க, நீங்க போய் பாருங்க யாரு. அப்ப தஷஹுத் ஓதாம அதை விட்டு விலகி
மறந்த நிலைமையில இமாம் வந்து எழும்பிட்டாரு. அப்ப நம்ம சொல்லும் காமல் இமாமு அனிக் தஷஹுதி நாசியன், என்ன மறந்து போய் தஷஹுதை விட்டு போட்டு எழும்பிட்டாருன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாம் பல கருத்துகளுக்கு என்கிறது வரும். அதே போல வாவுல் கசம், சத்தியத்துக்கு வரக்கூடிய வாவுல் கசம், வல்லாஹி பில்லாஹின்னு வரக்கூடிய அந்த வல்லாஹி, அந்த வாவ் அது சத்தியத்துக்கு வாரது. வல்லாஹி ல அஷ்ரபன்னல் ஹம்ரு, அல்லாமி சத்தியமாக நான் மது அருந்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பா உல் கசம், என்ன சத்தியம், சத்தியத்துக்கு வரக்கூடிய பா, முன்னால சொன்ன பா வந்து பொதுவாக அந்த கொண்டு அப்படின்ற கருத்துல வாரது, மூலம்ன்ற கருத்துல வர. இது அப்படியா இல்லை, இது சத்தியமாக வாரது. பில்லாஹி ல அஃப் அலன்ன கதா, அல்லாமி சத்தியமாக நான் இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்றது. அதே போல தா உல் கசம், சத்தியம் வரதுக்கு வரக்கூடிய தா, தல்லாஹி ல அத்ரிபன்ன ஸைதன், அல்லாமி சத்தியமாக ஜெய்துக்கு நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்றது. அடுத்தது லாம், இந்த ஓடர் கொஞ்சம் என்னது, முதன்மை ஹர்ஃபுஜர்களை விட்டு போட்டு அவர் மாறி இருக்காரு. உங்களோட வசதி எப்படி நீங்க பாடமாக்கி இருப்பீங்க சின்ன பிள்ளை, அது மாதிரி ஹர்ஃபுஜர்களை பாடமாக்கிட்டு வாங்க. அல்லாம், லாம் என்கிறது வந்து என்னது, லீண்டு வாரதத்தை இந்த லாம்னு சொல்றது. லீ எப்படி தரமாக, ஹாதல் கிதாபு லி ஜெய்தின், இந்த புத்தகம் ஜெய்துக்கு உரியது. அப்ப லாம் வந்து பெரும்பாலும் வர உரியதுன்ற கருத்துல இஸ்திஹ்காக், இஸ்திஹ்காக்குடைய கருத்துக்கு வரும், உரியதுன்ற கருத்துக்கு வரும். என்ன அல் மாலு லி ஜெய்தின், பணம் ஜெய்துக்கு உரியது அப்படின்ட்டு. அதே சந்தர்ப்பத்தில் லாம் என்கிறது வந்து என்னது, அந்த உரியது சொந்த போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மில்கியான்ற கருத்து சொல்லுவாங்க இல்லையா, மில்கியா அல்லது இஸ்திஹ்காக், அந்த கருத்தை தாண்டி லாம் வந்து சம்டைம் வரும் என்னென்று கேட்டால் வந்து பொதுவாக முத்தாத்தியாக்கிற, அதாவது முத்தாத்தியாக்கிறேன்னா மஃபூல் பிஹியுடைய இடத்துல வரக்கூடிய அந்த லாமாகவும் அதை நம்ம கொள்ளுவோம் சில இடங்கள்ல. உதாரணமாக நாங்கள் சொல்வா இருந்தால் லிசைதின் குல்து ஹாதல் ஹபர, இந்த செய்தியை ஜெய்திடம் நான் கூறினேன். அப்ப லிசைதின் குல்து, அப்ப அங்க வந்து ஜெய்துக்கு நான் கூறினேன் கருத்துல வந்திருக்குது, ஜெய்துக்கு நான் இந்த தகவலை சொன்னேன் அப்படின்னு. அப்ப பெரும்பாலும் அந்த லாம் வந்து முன்னுக்கு வரும் பொழுது அப்படித்தான் வரும். உதாரணமாக லிசைதின் லரபுத்து, ஜெய்துக்கு நான் அடித்தேன். அப்ப இந்த இக்குன கருத்தை பிரயோகப்படுத்தக்கூடிய அமைப்புல லாம் கூடுதலாக வருகிறது. அதே மாதிரி அல்லாம் வந்து வேற வந்து நம்ம சர்வசாதாரணமான பயன்பாட்டில் லாம் வந்து நம்ம பயன்படுத்துவோம் வந்து இது தவிர வேற என்ன இடத்துல வருது, கூடுதலாக மில்கியா அல்லது இஸ்திஹ்காக்கு வார, சில டைம்ல தயதியாவுக்கு வரும். அது தவிர வேற எதுக்கு அது வாரது கண்டிங்களா, அந்த மாதிரி என்னது முத்தாத்தியாக்க வரும், இஸ்திஹ்காக்கு வரும், மில்கியாவுக்கு வரும். லாம் வந்து சில சந்தர்ப்பங்களில் இலாவுடைய கருத்துக்கு வரும். என்ன இலாவுடைய கருத்துக்கு லாம் வார, அது பரவலாக இருக்கு, இலாவுடைய கருத்துக்கு வரும். உதாரணமாக தஹபுத்து இலல் ஜாமியான்னு சொல்ற இடத்துல லில் ஜாமியான்னு சொல்லிடும். தஹபுத்து இலல் ஜாமியா, பல்கலைக்கழகத்துக்கு போனேன் என்ற வாக்கியத்துல லில் ஜாமியான்ற கருத்துக்கு அது பயன்படுத்திடும். சரி, அடுத்தது இவ்வளவு நமக்கு இன்றைக்கு நான் நினைக்கிறேன் போதும். அதோட சேர்த்து இன்னும் ஹர்ஃபுஜரை பாடமாயிட்டு வாங்க. அலா, அலா என்ன, அலா ஒரு முக்கியமான ஹர்ஃபுஜர். அலா வந்து மீது என்ற கருத்துல கூட வரும், மீது அல்லது மேலே என்ற கருத்துல. உதாரணமாக அல் கிதாபு அல் மக்தப், புத்தகம் மேசையின் மேலே அப்படின்னு சொல்றது. அதே அலாவுக்கு வந்து என்னது, இந்த ஃபவுக்கவுடைய கருத்துக்கு வரும். அலா வந்து ஃபவுக்கவுடைய கருத்துக்கு வரும். அலாவுக்கும் ஃபவுக்கைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஒன்றோடு ஒட்டி இருந்தால் அலா, ஃபவுக்ன்றது ஒட்டி இருக்காம அதுக்கு மேலே இருக்கிறது. என்ன அந்த கருத்துல வரும். உதாரணமாக அர் ரஹ்மான் அல் அர்ஷிஸ்தவாவுல அர் ரஹ்மானு அல் அர்ஷிஸ்தவா, அந்த இடத்துல அலல் அர்ஷ்ண்டா ஐ ஃபவுக்கல் அர்ஷ், ஃபவுக்கான கரு ஃபவுக்கையாவுடைய கருத்து தான் நம்ம இடத்துக்குள்ள சொல்லுவோம். அல்லாஹ் அரிசோட ஒட்டி இல்லை, அரிசை விட்டு பிரிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி அலா வந்து உயர்வை காட்ட வரும். என நிறையவே இஸ்திலாவுடைய கருத்துக்கு தான் அலா வார. நிச்சயமாக நபியே நீங்கள் உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறீர்கள், அந்த உயர்ந்த அந்த கருத்து வரும். அப்ப ஏதோ அந்த அல் உலு வல் இர்திஃபா வல் இஸ்திலாவுடைய கருத்துக்கு தான் அலா என்கிறது கூடுதலாகவே வரும். இப்ப ஹதீஸ்கள்ல வந்து வரும் இல்லையா, அல்லாஹுடைய அவரோடது கையை நெஞ்சின் மீது வைத்தார்கள்.
அப்ப அலா சதுரிஹி இந்த என்ன அர்த்தம்? அதாவது ஃபௌக சதுரியா அல்லது கரீபன் மீன் சதுரிஹியா? நிறைய பேர் சொல்றேன் இப்ப கரீபன் மீன் சதுரிஹி, நெஞ்சுக்கு அருகாமையில் அல்லாஹுடைய தூதர் வைத்தார்கள் அப்படி. நம்ம சந்தர்ப்பங்கள்ல அலா வந்து குருபுடைய கருத்துக்கும் எனது வரும். அது நீ வசனடைய பொறுத்து தான். நம்ம கூடுதலாக படிக்கணும் என்னன்னு கேட்டால் ஒரு ஹர்ஃபுஜர் எந்த கருத்துக்கு அதிரிப்பெரும்பான்மையாக வரும், 80% எதுக்கு வருகிறதோ அந்த கருத்தை தான் நம்ம கூட பயன்படுத்தணும். அதுக்கு அதனால் நம்ம அலாவுக்கு மீது மேலேன்னு தான் எனது கருத்து பொதுப்படையாக சொல்லுவோம். அது இல்லாட்டி பொதுவாக ஹர்ஃபுகளுக்கு தனி கருத்து ஒன்று இல்லை, இருந்தாலும் என்னது அந்த கருத்துக்கு அது அதிகம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போதைக்கு நம்ம இப்போ அந்த 19 ஹர்ஃபுஜர்களையும் சும்மா வாசிச்சு பார்த்துருவோம். எனது ஒன்று அல்பாஉ இலா, அல்பா உ மின் இலா ஃபி அன் வா உல் கசம் பா உல் கசம் தா உல் கசம் அல்லாம், மற்றது ருப்ப அல்லது ருப்பன்னு தான் நம்ம சொல்லுவோம். ருப்ப சில இடங்களில் ருப்ப மாண்டும் வரும், ருப்ப ருப்பமா. அடுத்த ருப்ப வவா உஹுனா வவா உ ருப்ப, அலா, அல் காஃப், முஸ், முந்து, ஹத்தா, ஹாஷா, அதா, ஹலான்னு சொல்லி உங்களுக்கு 19 ஹர்ஃபுஜர் தந்திருக்கான். இந்த ஒவ்வொரு ஹர்ஃபுஜர்களை நம்ம ஒவ்வொருவராக பிரிப்போம். இதில் முதன்மை ஹர்ஃபுஜர்கள் இருக்குது 7. அல்பா உ அமீன் வ இலா வஃபி வல்லாம் வ அன் வ அலான்னு வரக்கூடியது முதன்மை ஹர்ஃபுஜர்கள் 7. அது எல்லா வகையான இஸ்முகளுக்கும் ஜெரு செய்யும். அதாவது லாஹிரான இஸ்முக்கு, முதுமரான லமீருக்கு, நக்கீராவான இஸ்முக்கு, மாரிஃபாவான இஸ்முக்கு, காலம் சம்பந்தப்பட்ட சொல், காலம் அல்லாத சொற்களுக்கு எல்லாத்துக்குமே ஜெரு செய்யும் அந்த 7. அதான் அல்பா உ அமீன் வ இலா வஃபி வல்லாம் வ அன் வ அலான்னு வரக்கூடிய அந்த 7. இன்னும் சிலது இருக்குது இஸ்முக்கு மாத்திரம் தான் ஜெரு செய்யும், லமீருக்கு ஜெரு செய்யாது. உதாரணமாக காஃப் மாதிரி, தஷ்பீஹுடைய காஃப் என்ன போல் என்கிறதுக்கு வரது. ருப்ப என்று வரக்கூடியது அல்லது வாவாவு ருப்ப என்று வருமே, அந்த ருப்ப அது நக்கீராவுக்கு மட்டும்தான் ஜெரு செய்யும். முந்து முதுன்னு வரக்கூடியவைகள் அது காலம் சம்பந்தப்பட்ட சொல்லுக்கு மாத்திரம்தான் ஜெரு செய்யும். அல்பா உ அதே மாதிரி வா உஹு வத்தா உன்னு வருமே, கசமுடைய என்னது பா உல் கசம் தா உல் கசம் வா உல் கசம், அது அல்லாஹ் என்கிற சொல் அல்லது கசம் சம்பந்தப்பட்ட சொற்களுக்கு மாத்திரம்தான் ஜெரு செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இப்படி அந்த ஒவ்வொரு ஹர்ஃபுஜர்களையும் பற்றி விரிவாக இருக்குது. நம்ம இன்ஷா அல்லாஹ் எனது அடுத்த ஒரு பாடத்திலையும் ஹர்ஃபுஜர்களை பற்றி இன்னும் என்ன நம்ம மீட்டுவோம். உங்களுக்கு இப்போ நம்ம இங்கே படித்த விஷயங்கள் சம்பந்தமான ஒரு பிடிஎஃப் ஒன்று, என்னது ஒரு ஒரு 4 பக்கம் வர மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று உங்களுக்கு செஞ்சு தருவோம். அதை ஒரு முறை அழகாக பார்த்துட்டு வாங்க. நம்ம தமிழில் எல்லா விளக்கங்களையும் சொல்லுவோம். இன்றைய கிளாஸ் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் நடந்ததுக்கு எனது உங்களுக்கு அந்த அசௌகரியத்துக்கு மன்னிப்பு கேட்குறேன். இன்ஷா அல்லாஹ் எனது இந்த பிரச்சனைகள் இது இப்போ வராமல் முறையாக கிளாஸ் நடக்கிற மாதிரியான ஏற்பாடு நம்ம உங்களுக்கு செஞ்சு தருவோம். ஹைர் பாரக் அல்லாஹ் ஃபீக்கும், ஷுக்ரான்.